டெல்லியில் நடந்த போராட்டத்துக்கும் தமிழ்நாட்டில் நடந்த போராட்டத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. குறிப்பாக இந்த கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டிக்கு பின்னாடி காங்கிரஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. இந்த 9 வருஷத்துல 8 தடவை நீட் பேப்பர் லீக் ஆயிருக்கு. டெல்லியில் நடந்தது அடக்குமுறை, காவல்துறையை வச்சு மாணவர்களை அடித்தார்கள் எல்லாம் சொன்னாங்க. இங்கே திருவொற்றியூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி மாணவர்களையும் அதே பேஸில் தான் அங்கே இருக்கக்கூடிய எஸ்ஐ ட்ரீட் பண்ணாங்க. இதை எப்படி குளிர்காயறாங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பிஜேபி ஒரு மினிஸ்டர் கர்நாடகா அணை கட்ட தமிழ்நாடு கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்றாரு. அண்ணாமலை சொல்றாரு, மேகதாது பிரச்சனையில பிஜேபி மத்திய அரசு ஏன் யூட்டன் போடுறீங்க அப்படின்னு கேள்வி அனுப்பியிருக்காரு. இப்போ அண்ணாமலையும் ஷூட் ஆஃப் ஆகல. அவர் பார்ட்டி அவர் ஒரு டென்ட்ல ஒரு 5000 பேர் வச்சுதான் மாநாடே நடத்தினார். இந்த மாதிரி வேலைகளில் திரு ஜோசப் விஜய் ஈடுபடல. அவர் செயல் வாய் பேசக்கூடாது, செயல் தான் பேசணும்னு நினைக்கிறாரு. அது அவர் கரெக்டான நடவடிக்கை என்ன விட்டு ஓடிடுறாரு. அவர் தைரியமா பதில் சொல்லல. ஒரு டெப்டி சிஎம்மா இருந்தவருங்க. பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு தமிழ்நாடு காங்கிரசினுடைய மாநில பொதுக்குழு உறுப்பினரும் மற்றும் தாம்பரம் பெருநகர காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் திரு விஜயானந்த் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் இன்றைய அரசியல் சூழல் குறித்து விரிவாக வாதிப்போம். வணக்கம். வணக்கம் முத்து, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நீண்ட நாட்களுக்கு அப்புறம் பாக்குறீங்க. ஆமா. ஆனா இந்த 2 வாரங்கள்ல இந்த நீட் பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. குறிப்பாக டெல்லி ஜந்தர் மந்தர்ல குறிப்பா அந்த வினாத்தாள் கசிவுக்காக போராட்டம் கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டியினால் நடத்தப்பட்டது. இங்கே தமிழகத்தில் அதை தாண்டி பல இடங்களில் போராட்டம். இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது டெல்லியில் நடந்த போராட்டத்துக்கும் தமிழ்நாட்டில் நடந்த போராட்டத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. டெல்லியில் நடந்த போராட்டம் அந்த பேப்பர் லீக், அதாவது கொஸ்டின் பேப்பர் ஒரு கொஸ்டின் பேப்பர் இவ்வளோ ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் 2023 தொடர்ச்சியாக இந்த பிரச்சனையை எடுத்துக்கிட்டே இருக்கார். நீட் பேப்பர் லீக் மட்டும் இல்லை, போலீஸ் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமு, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், இப்போது நேற்று ஆயுர்வேதா டாக்டர்ஸ் அதோட இது லீக் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு செய்தி வந்திருக்கு. ஸோ இது தொடர்ச்சியான ஒரு போராட்டமாக இருந்தது. இந்த மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தது காங்கிரஸ் கட்சி தான். பேப்பர் லீக் இது ஒரு பெரிய இஷ்யூன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பீகாரில் கூட அவர் ஓட்டு அதிகார யாத்திரான்னு போயிருந்தப்ப ஒரு தம்பி அழுதார். அந்த இதில் அவர்கிட்ட பேச கொடுத்தார். நான் இவ்வளோ நாள் எக்ஸாம் இவ்வளோ வருஷம் ப்ரிப்பேர் பண்ணேன், கடைசியில் நான் போய் நல்லா எழுத போகும்போது பேப்பர் லீக் ஆகிடுச்சு அப்படின்னு அழுதார். அவங்க மேலே அடக்குமுறையை பயன்படுத்தினாங்க. அவர் மேலே கேஸ் போட்டாங்க, அந்த பையன் மேலே ஓப்பனாக இப்படி பேசினான்னு இருக்காரு. ஸோ இப்படிலாம் அடக்குமுறை பண்ணாங்க. நீங்கள் எப்பயுமே ஒரு ப்ரெஷர், நீங்கள் ஒரு பந்தை தண்ணிக்குள்ளே அழுத்த அது அப்படியே அழுந்தி திருப்பி மேலே தான் வரும். அந்த மாதிரி ப்ரெஷர் பண்ண அந்த பிள்ளைங்க அனுபவிக்க அதோட பெரிய அவுட்கம் தான் இந்த போராட்டம். இது ஒரு கட்சியை சார்ந்தோ இல்லை ஒரு இயக்கத்தை சார்ந்தோ மக்கள் கூடலை. இது தன்னார்வமாக இளைஞர்கள் கூட்டினாங்க. குறிப்பாக ஆல் இந்தியா ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன், அந்த நேஹான்றவங்க, அவங்க சோனம் வாங்சக் இது ஃபாஸ்ட்டை கைவிட்டு கூட இவங்க கைவிடல. இந்த மாதிரி 3-4 பேர் கைவிடாமல் இருந்தாங்க. இந்த மாதிரி பல பேருடைய ஒரு வாலண்டியர்ஸோட ஒரு முயற்சியில் தான் இது நடந்தது. மாணவர்களுடைய முக்கியமான கோரிக்கையான கல்வி அமைச்சரை மாற்றிருக்காங்க, ராஜினாமா பண்ணியிருக்கார். இதை எப்படி பார்க்குறீங்க? அங்கே டெல்லியில் நடந்த போராட்டத்துக்கும் தமிழ்நாட்டில் நடந்த போராட்டத்துக்கும் என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க? இங்கே பேன் நீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்தை இங்கே தமிழ்நாட்டில் பல இடத்துல நடத்தினாங்க. குறிப்பாக டிஎம்கே கூட நிறைய இடங்கள்ல அந்த போராட்டங்களை நடத்துனாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? குறிப்பாக இந்த கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டிக்கு பின்னாடி காங்கிரஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. அப்படி கிடையாது. காங்கிரஸ் இன்னைக்கு ஆப்போசிஷன் பார்ட்டி, லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் திரு ராகுல் காந்தி அவர்கள். நாடு ஃபுல்லாக இருக்க கட்சி. இப்போது ஒரு இளைஞர்கள் போராடும் பொழுது ஆப்போசிஷன் பார்ட்டி அதை பேக்கப் பண்ணுவாங்க. ப்ளஸ் அது அவங்களுக்கு என்னெல்லாம் ஒரு லீகல் இது தேவை, உங்களுக்கு என்ன தேவை, அதுக்காக இவங்களுடைய தொண்டர்கள் அங்கே போய் வச்சு நீங்கள் பின்னாடி இருந்து மறைஞ்சிக்கிட்டு சண்டை போடுற வேலை காங்கிரஸுக்கு கிடையாது.
தன்னார்வமாக நடந்த சண்டை, அது ஒத்துக்கிறீங்களா? தன்னார்வமாக தான் இளைஞர்கள் கூடினாங்க. அவங்களுடைய ப்ரெஷர் தாங்க முடியாமல் 21 பேர் உயிர் நீத்தாங்க. 21 குழந்தைங்க தற்கொலை பண்ணியிருக்கு. அவங்களுடைய பேரண்ட்ஸோடைய மனநிலை யோசிச்சு பாருங்க. அவங்களுடைய ப்ரெஷர் ஃபேஸ் பண்ண முடியலங்க. கிட்டத்தட்ட வந்து இவ்வளோ பேர் அப்பியர் ஆகுறாங்க. அவங்க இத்தனை பேர் தான் அவங்களால டாக்டர் ஆக முடியும். அப்படின்னும்போது இது ஒரு வியாபார சந்தையாக பார்க்குது. நீட்டுன்றது ஒரு வியாபார சந்தை. கிட்ட ஒரு நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ் தானே அப்படின்னு ஒரு அததான் நீங்க இப்போ இது நல்ல வேளை நீங்க கேட்டீங்க. இதுக்கான பதில் வந்து எப்பயுமே காங்கிரஸ் வந்து எப்பயுமே பதில் சொல்லியே பழக்கப்படல. அதனாலதான் வந்து தேவையில்லாத இதுக்கெல்லாம் விமர்சனத்துக்கு ஆளாது. இந்த நீட் எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா 2009 இருந்து 2015 வரைக்கும் மத்திய பிரதேசில் வந்து வியாபம்னு ஒரு ஸ்கேம், அது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா தெரியல. அப்ப இருந்த மந்திரி லக்ஷ்மிகாந்த் சர்மா, அப்புறம் பல மந்திரிகளோட ஓஎஸ்டிகள் அதில் சம்மந்தப்பட்டிருந்தாங்க. அதாவது அது என்னன்னா டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், போலீஸ், டீச்சர்ஸ் இதுக்கான ரெக்ரூட்மெண்ட் இது. அதே அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம், இப்போ நம்ம எப்படி மெடிக்கல் படிக்கிறோமோ அந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இது என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா படிக்கிற பசங்களை வந்து இப்போ ஆர்எஸ்எஸ்காரங்க அவங்க பிள்ளைங்களுக்கு பதில் இவங்களை அனுப்பிச்சு எக்ஸாம் எழுதுவாங்க. இல்லாட்டி ஆர்எஸ்எஸ்காரங்க பிள்ளைங்களை வந்து இல்லை அந்த கவர்மெண்ட்டுக்கு யார் வேண்டப்பட்டவங்களோ, அந்த மத்திய பிரதேசில் இருக்க பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு யாருக்கு வேண்டப்பட்ட பிள்ளைங்களோ அவங்கள செட் பண்ணி பக்கத்தில் நல்லா படிக்கிற பையன் பக்கத்தில் உட்காந்து வச்சு எழுதுவாங்க. இப்படி ஆள்மாறாட்டம் பண்ணி நிறைய இது நடந்ததுனால கிட்டத்தட்ட 2000 பேர் கைது பண்ணாங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம் அது வெளியில். அதாவது இதெல்லாம் வந்து மீடியா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கொண்டே வரல. 2000 பேர் கைது பண்ணாங்க. கைது பண்ணிட்டு அதில் சாட்சிகளாக இருந்த 40 பேர் வந்து இறந்து போனாங்க. அங்கே எப்படி இறந்தாங்க, அது தற்கொலையா கொலையா அப்படின்றதே ஒரு பெரிய கேள்விக்குறி. இந்த மாதிரி சூழ்நிலையில் நாடு முழுதும் வந்து யூனிஃபார்மாக இருக்கணுன்றதுக்காக தான் நீட் கொண்டு வந்தாங்க. 2013 காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் கொண்டு வந்தது. ஆனால் நீட் இம்ப்ளிமெண்டேஷன் ஒன்று இருக்குல்ல, காங்கிரஸ் கவர்மெண்ட் கொண்டு வந்ததுன்னு எல்லாமே. பொதுத்துறை வங்கிகள் காங்கிரஸ் கொண்டு வந்தானே, ஏடிஎம் காங்கிரஸ் கொண்டு வந்தது தானே, கம்ப்யூட்டர் காங்கிரஸ் கொண்டு வந்தது தானே, எல்லாமே காங்கிரஸ் கொண்டு வந்தது தானே. அப்போ காங்கிரஸோட இம்ப்ளிமெண்டேஷன் ஒன்று இருக்கும்ல. அப்போ இம்ப்ளிமெண்டேஷன் காங்கிரஸ் கவர்மெண்ட் 2014 மேலே கரெக்டாக இருந்திருந்தா இம்ப்ளிமெண்டேஷன் கரெக்டாக இருந்திருக்கும். அப்போயும் வந்து ஸ்டேட் விரும்பாத ஸ்டேட்டுக்கு விலக்கு கொடுத்தாங்க. அப்புறம் அது சுப்ரீம் கோர்ட்டில் கண்டெஸ்ட் பண்ணாங்க. அப்போ முதல் முறையாக சுப்ரீம் கோர்ட்டில் கண்டெஸ்ட் பண்ணோன்னா 2017 தான் நீட்டுன்றதே ஆல் ஓவர் இந்தியா வந்து நீட் எக்ஸாம் வச்சாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு மட்டும் 2001 வருஷம் விலக்கு கொடுத்தாங்க. 2018 நம்ம நீட்டை அப்பியர் பண்ணாங்க. புரியுதுங்களா? இந்த 2017 2026 எத்தனை வருஷம்? 9 வருஷம். இந்த 9 வருஷத்துல 8 தடவை வந்து நீட் பேப்பர் லீக் ஆயிருக்கு. இப்போ எப்படி இவங்க அந்த மத்திய பிரதேசில் அதே இதை ஃபாலோ பண்ணாங்களோ அதே மாதிரி ஆல் ஓவர் இந்தியாலையும் டாக்டர்ஸை உள்ளே கொண்டு வரதுக்கான பிளான் தான். ஆர்எஸ்எஸ் காரங்களை டாக்டராக கொண்டு வருது, பிஜேபி காரங்களுக்கு வேண்டப்பட்டவங்களை டாக்டராக கொண்டு வரதுக்கு இதோட பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கான ரிசல்ட் தான் இன்னைக்கு வந்து எழுச்சி, ஸ்டூடெண்ட்ஸோட எழுச்சி. தர்மேந்திர பிரதான் சொல்றீங்களா, அவர் பக்கா ஆர்எஸ்எஸ். அவர் வந்து ஆர்எஸ்எஸ் ட்ரெஸ்ஸை போட்டு அரை ட்ரௌசர் போட்டு அணிவகுப்பு போகிறவர். அவரை மாதிரி ஆளுங்க. அதே மாதிரி நிறைய சான்சலர்ஸ், இது வந்து தலைவர் ராகுல் காந்தி வந்து திருப்பி சொல்லிட்டே இருக்காரு. கம்ப்ளீட் சான்சலர்ஸ், எல்லா யூனிவர்சிட்டி சான்சலர்ஸும் ஆர்எஸ்எஸ் காரங்களை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இப்படி வந்து ஆர்எஸ்எஸ் வந்து கல்வி இதில் திணிக்கும் பொழுது இதெல்லாம் வந்து ஒரு தன்னார்ம இது எல்லாமே இந்த நினச்சிட்டு இருக்காங்க. இந்த இளைஞர்கள் கூட்டினது வந்து நீட்டுக்காகன்னு. அதில் இன்னொரு பெரிய இது அடங்கியிருக்கு. கிட்டத்தட்ட இவங்க இந்த 12 வருஷத்தில் மோடி அவர்கள் வந்ததுக்கப்புறம் 1 லட்சம் கவர்மெண்ட் ஸ்கூலை மூடி இருக்கிறாங்க. 1 லட்சம் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மூடிட்டு 42,000 ஸ்கூல் திறந்துருக்கிறாங்க. அந்த 42,000 ஸ்கூலும் 90% ஆர்எஸ்எஸ் காரங்க நிர்வகிக்கிற ஸ்கூல்ஸ். அது இல்லாமல் யூஜிசி, யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் இருக்கு இல்லையா, அவங்க வந்து சில சப்சிடிஸ் கொடுப்பாங்க காலேஜஸ்க்கு. அந்த சப்சிடிஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டாங்க. அப்போது ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டி என்ன ஆகுது, இவங்க போய் வந்து லோன் வாங்க வேண்டிய இது கட்டுறதுக்கு தள்ளப்படுறாங்க. இப்போ எல்லா யூனிவர்சிட்டியும் லோன் வாங்கும்பொழுது அந்த லோனுடைய பேர்டன் யார் மேலே கொண்டு வருவாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் மேலே கொண்டு வருவாங்க. அப்போ எஜுகேஷன்றது வந்து இந்தியாவில் காஸ்ட்லி ஆகிட்டு போகுது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு கவர்மெண்ட் பள்ளியும் இல்லை, கவர்மெண்ட் கல்லூரி இல்லை அப்படின்னும் பொழுது என்ன பண்ணுவாங்க, 1.4 லட்சம் கோடி தான் இவங்க ஒதுக்குறாங்க பட்ஜெட்டில். அது வந்து மன்மோகன் சிங் அவர்கள் ஒதுக்குனதை விட ஸ்கூல் எஜுகேஷனில் 50% கம்மி, காலேஜ் எஜுகேஷனில் 33% கம்மி. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு கல்விக்கே முக்கியத்துவம் தராத அரசுன்னு எல்லா இளைஞர்கள் மத்தியிலையும் இது வந்து பரவுது, இது வந்து தெரிய வருது. அதுக்கான போராட்டம் தான் இது. நீட் பேப்பர் லீக்ன்றது ஒரு பாயிண்ட். அந்த பாயிண்ட்டை வச்சு இந்த இவ்வளோ பாயிண்ட்டை சுற்றி தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்குது. அதுக்கான ரீவாம்ப் பண்ணணுன்றது தான் தலைவர் ராகுல் காந்தியோட கோரிக்கை. ஓகே சார், இப்போ தமிழ்நாட்டில் நடந்தக்கூடிய இந்த போராட்டங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதாவது டெல்லியில் நடந்தது அடக்குமுறை, காவல்துறையை வச்சு மாணவர்களை வந்து அடித்தார்கள் எல்லாம் சொன்னாங்க. இங்கே
திருவொற்றியூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி மாணவர்களையும் அதே பேஸில் தான் வந்து அங்கே இருக்கக்கூடிய எஸ்ஐ வந்து ட்ரீட் பண்ணார். இல்லை அதாவது இங்கேயும் அடக்குமுறைகள் இருக்குல்ல, மாணவர்களோட உணர்ச்சியை கட்டுப்படுத்துறீங்களே. மாணவர்கள் உணர்ச்சியை கட்டுப்படுத்தணும், சில விஷயம் கட்டுப்பாடாக இருக்கணும். இப்போ அங்கே ஜந்தர் மந்தர்னு போராட்டம்னு ஒரு குறிப்பிட்ட ஸ்பாட்டுக்கு அவங்க இது பண்ணாங்க, அவங்க பர்மிஷன் கேட்டாங்க, அங்கே போய் பண்ணாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு அரசாங்கத்தில் நாங்கள் இங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணணும்னா அதுக்கான உரிய இடம் அவங்க கொடுத்துருப்பாங்க, சேஃப்டியோட உரிய இடம் கொடுத்துருப்பாங்க, அங்கே போய் நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணலாம். புரியுதுங்களா? இவங்க திடீர்னு வந்து நீங்கள் மெரினாவை அவுத்து விடுன்னு சொல்ல முடியாது இல்லையா? மெரினாவில் அன்றைக்கி ஜல்லிக்கட்டுக்கு ஆர்ப்பாட்டம் வந்து தன்னார்வமாக வந்தது. இது நம்ம அதுக்காக வந்து ஒவ்வொரு தரமும் அரசாங்கம் வந்து மெரினாவை நாங்கள் திறந்து விடுறோம் நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணு எந்த அரசாங்கமும் சொல்லாது. நம்ம இப்போ அதுக்காக வந்து சிபிஐ கட்சி ஆஃபீஸில் நடந்தது. உண்மையிலே எல்லாமே தன்னார்வமாக வந்தவங்க. இதில் எப்படி இவங்க டிஎம்கே உள்ளே போய் நுழைஞ்சு எவ்வளோ வந்து அதை வந்து தமிழ்நாடு அரசுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அது எவ்வளோ பெரிய தவறு. அது ஜனநாயகன் படத்துக்கு எதிர்த்து வந்து ஒரு ஆர்ப்பாட்டம். அதாவது எங்களுக்கு ஜனநாயகம் தான் வேணும், ஜனநாயகன் படம் வேணாம். ஜனநாயகன்றது வந்து கிட்டத்தட்ட சென்சாரால தடைப்பட்டு இவ்வளோ வருஷம் இவ்வளோ மாசங்கள் அடிபட்டு நொந்து நூலாகி அந்த படம் ரிலீஸ் ஆகுது. இது ஒரு கடைசி படம். எந்த தலைவருக்கும் ஒரு எமோஷன் இருக்கும், அந்த ரசிகர்களுக்கு இந்த தலைவருடைய கடைசி படம் இது பார்த்தாகணுன்ற ஒரு எமோஷன் இருக்கும். இதுதான் கடைசி அப்படின்றது தெரிஞ்ச உடனே அந்த எமோஷன்ல போனாங்க. அதுக்காக அந்த மாணவர்கள்லாம் வந்து இதுக்கு போராட மாட்டாங்க அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? அதே மாணவர்கள் தானே இன்னைக்கு இவ்வளவு பெரிய மௌன புரட்சியை கொண்டு வந்திருக்காங்க. அதே இதுதானே இன்னைக்கு ஊழல் இல்லாத அரசாங்கத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதே மாணவர்கள் தானே ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டு மாத்தி ஒரு நல்ல அரசாங்கத்துக்கு பண்ணணும்னு பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு பணம் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும், தொகுதிக்கு 20 கோடி இருந்தால் அதை ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொன்னதை இன்னைக்கு இது உதைச்சிருக்காங்கல்ல இன்னைக்கு. ஓகேண்ணா, இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க. அதாவது இந்த மாணவர்கள், இந்த இளைஞர்கள் போய் படம் பார்க்குறத விடுங்க, அமைச்சர்கள் வந்து லீவு கேட்குறாங்க ஜனநாயகன் படத்துக்கு, 3 மணி நேரம் பர்மிஷன் கேட்குறாங்க, உள்ளே உட்காந்துட்டு கண் கலங்குறாங்க. இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளையும் வைக்கிறாங்களே. அதுதான் நீங்கள் வந்து பொதுமக்கள் எவ்வளோ பேர் கண் கலங்குறாங்க அதெல்லாம் யாரும் காட்டலை. உண்மையிலே அந்த நானும் போயிருந்தேன் ஜனநாயகன் படத்துக்கு, நான் பார்த்தேன். தன்னார்வமாக எல்லாருமே அந்த கடைசி 2 சீன், அந்த கடைசி 2 நிமிஷம் போடுறாங்க, அவருடைய ஆரம்பகால படங்களுடைய சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் போடுறாங்க. போடும்போது எல்லாருக்கும் எமோஷன் ஆகுது, இதோட இவர் திரையில் பார்க்க முடியாது அப்படின்ட்டு. ஏன்னா நீங்கள் அவரை வந்து ஒரு முதலமைச்சராக பார்க்குறீங்க, பட் பல பேருடைய மனசோர்வை நீக்கினவராக இருப்பார், பல பேருக்கு சந்தோஷத்தை கொடுத்தவராக இருப்பார் அவர். அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இவங்கெல்லாம் அமைச்சர்கள் ஆகிறதுக்கு முன்னாடி ரசிகர் மன்ற தலைவராக இருந்தவங்க, ரசிகர் மன்றம் அந்தந்த பகுதியில் வந்து இவங்க வந்து முதல் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தவங்க. சார் அந்த இதை வந்து எப்படி நீங்கள் இன்ட்யூஷனை நீங்கள் விடுவீங்க? அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது, அதனால போனாங்க. அந்த 3 மணி நேரத்தில் என்ன ஆகிட போகுது? இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு, அதாவது சொல்கிறேனே, இவங்களுக்கு எந்த இதுவும் கிடைக்கல. ஏன் மீடியா வந்து இதை ஏன் டிஸ்கஸ் பண்ண மாட்டேங்குது? கல்வி இதில் வந்து பார்ட்டி ஃபண்ட் வாங்கினாங்களே, அவர் ஏன் இன்னும் கைது பண்ணல? உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து திருக்குறள் தவறா சொன்னாரே. யாரு உயர்கல்வித்துறை அமைச்சர்? உங்க அமைச்சர் தான். எங்க சொன்னாரு? ஒரு மேடையில் வந்து திருக்குறளே தவறா சொல்லியிருக்கு. இல்லை, ஆக்சுவலாக அவர் உண்மையிலே சொல்கிறார், நல்ல புலமை வாய்ந்தவர், ஃப்ராங்காக அவர் ஒன்றும் ரொம்ப நல்லா படித்தவர். இது வந்து எல்லாம் ஸ்லிப் ஆஃப் டங் இருக்கும், அதை வச்சு நம்ம ஒருத்தர் எடை போட முடியாது. பயங்கரமான இன்டெலெக்ட். உயர்கல்வித்துறை அமைச்சர் பேசினார்னா நீங்கள் அப்படியே வந்து கண்ணிமைக்காமல் கேட்கலாம், அந்த அளவுக்கு அவர் பேசக்கூடிய திறமை வாய்ந்தவர். அது எனக்கு நல்லா தெரியும். அதனால் அதை வந்து ஒரு சின்ன விஷயம் எல்லாருமே, ஏன் ஸ்டாலின் அவர் சொல்லியா அந்த ரிப்பப்ளிக் டேக்கு ஜனவரி 26ன்றதை டிசம்பர் 15, ஜனவரி 15 இப்படி மாற்றி மாற்றி சொல்லலையா? அவரால் ஒரு ரிப்பப்ளிக் டே கூட அது வந்து என்ன அவருக்கு தெரியாமலா போயிடும்? ஓகேண்ணா, இப்போ இன்னொரு விஷயம், திமுக கூட்டணியிலையும் நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. அதாவது 2021 தேர்தலில், அதாவது நாங்கள் வந்தால் நீட்டை வந்து திராவிட மாடல் ஒழிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. இப்போ வரைக்கும், இப்போ கடைசி நடந்த தேர்தலில் கூட நீட்டை ஒழிப்பதற்கான சீக்ரெட் வந்து எங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி பிரச்சாரம்லாம் பண்ண. எதிர்க்கட்சியில் இவ்வளோ பெரிய புரட்சி நடக்குது, இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது, அந்த நீட்டுக்கான சீக்ரெட் உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க? அதுதான் சொல்லலையே. அதாவது நீட்டுக்கான சீக்ரெட் ஒரே சீக்ரெட் தான், என்னைக்கு காங்கிரஸ் வருதோ அன்னைக்கு நீட் வந்து தமிழ்நாட்டில் வந்து விலக்கு கொடுக்கப்படும். ஏன்னா காங்கிரஸ் வந்து ஸ்டேட்டுடைய அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து பாதுகாக்கிற கட்சி. அந்தந்த ஸ்டேட்டில் அது விருப்பப்படுறாங்க அப்படின்னா அதுக்கான நடவடிக்கையை அவங்க கொடுத்துருவாங்க. ஏன்னா 2013 அதே தான் சொன்னாங்க, விரும்பலையா ஓகே. ஆதார் கார்டை வந்து அன்றைக்கி வந்து குஜராத் ஏற்றுது, ஓகே நீங்கள் வேண்டாம்னா ஒட்டுங்கன்னாங்க. அன்றைக்கி இன்றைக்கி ஆதாரை வச்சு தான், ஆதார் இருந்தால் தான் உங்களுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், ஆதாரை நீங்கள் பேங்க்கில் இணைக்கணும். இதெல்லாம் செய்கிறது யார்? மோடி அரசாங்கம் தானே செய்யுது. இந்தியா சார், அதான் சொல்கிறேன். இன்றைக்கி டிஜிட்டல் இந்தியான்னு ஆதாரை எடுத்து கொண்டாடுறது யார்? நாங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். கொண்டாடுறது யார்? அன்றைக்கி எதிர்த்தது யார்? இதுதான் மக்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, அதே போல் இந்த மேகதாது அணை பிரச்சனை ரொம்ப பெருசாகிட்டு இருக்கு. முதல்வர் அவர்கள் கூட இந்த மாதத்தில் வந்து போக போகிறாரு, கர்நாடகாவுக்கு செல்ல போகிறார் அப்படிலாம் சொன்னாங்க. அதே மாதிரி திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கூட அவர் சொல்கிறாங்க, அங்கே சென்று வந்து மாநில உரிமையை பறி கொடுக்காதீங்க
அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க இந்த மேகதாது பிரச்சனைன்றது வந்து நமக்கு வந்து ஆக்சுவலாக 192 டிஎம்சி ஃபீட் தரணும். சுப்ரீம் கோர்ட் ஆர்டருக்கு அப்புறம் ஒரு 14 டிஎம்சி ஃபீட் கொடுத்து 177 ஃபிக்ஸ் பண்ணாங்க. இப்போ மேகதாதுன்றது ஒரு பெரிய இஷ்யூ. காரணம் என்னென்னா அது வந்து அப்ஸ்ட்ரீமில் இருக்குது, மேலே இருக்குது. அது வந்து இப்போ வந்து கட்சிக்கான பிரச்சனையாக பார்க்காம அங்கே காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்குது, இங்கே காங்கிரஸ் ஆதரவு கவர்மெண்ட் அப்படி பார்க்காம இது வந்து ஸ்டேட்டுக்கான பிரச்சனையாக தான் பார்க்கணும். ஒரு ஸ்டேட்டுக்கான பிரச்சனை. ஏன்னா அங்கே இருக்க பிஜேபி வந்து மேகதாது கட்டணும்னு அவங்க தான் முதல்ல பிரயத்தனப்படுறாங்க. அப்போ அங்கே இருக்க காங்கிரஸ் வந்து அவங்களுடைய நலனுக்காக அங்கே இருக்கவங்க பேசுவாங்க. பட் இங்கே எங்கள் தமிழ்நாடு காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாரு, தமிழ்நாடு நலன் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்றார். மேகதாதுன்றது ஒரு அப்ஸ்ட்ரீமில் இருக்குது. அந்த அப்ஸ்ட்ரீமில் நீங்கள் டேம் கட்டினீங்கன்னா கிட்டத்தட்ட காவேரி அந்த ஒரு பெரிய இரிகேஷன் ஏரியா இருக்குது. அந்த ஏரியா அதாவது வந்து ஃபுல்லாக ஃபாரஸ்ட் 5000 ஏக்கர். அங்கே வந்து மிருகங்கள் வாழ்கிற இடம். அது எல்லாத்தையும் நீங்கள் அழிக்க வேண்டி வரும். ப்ளஸ் வந்து 80 டிஎம்சி ஃபீட் வந்து நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வர்றது இதிலே வந்துடும் 80 டிஎம்சி ஃபீட். இப்போ அந்த 80 மேல் ஸ்ட்ரீமில் நீங்கள் தேக்கி வச்சிங்கன்னா 67 டிஎம்சி ஃபீட் கட்டினீங்கன்னா அந்த 13 டிஎம்சி ஃபீட் தான் நமக்கு வரும். நமக்கு காவேரியோட டெல்டா பகுதி பாதிக்கப்படுன்றது தான் நம்மளுடைய வாதம். அப்படி இருக்கும் பொழுது நம்ம சுப்ரீம் கோர்ட்டை அன்றைக்கி தான் நம்ம இதுக்கான தீர்வை நம்ம கொண்டு வரணும். பட் அதுக்காக நம்ம வந்து பக்கத்து ஸ்டேட்டில் ஒரு சிஎம்கிட்ட பேசவே கூடாதுன்றது எந்த விதத்தில் நியாயம்? பேச்சுவார்த்தை பண்ணுவோம். நம்ம வந்து அதை வந்து எமோஷன்ஸை கிளறி இங்கே வந்து நம்ம சங்கங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறதும் அங்கே வந்து தமிழர்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணி 2 ஸ்டேட்டுக்கு இடையில் ஒரு இடைவெளியை உருவாக்குறதை விட அந்த இடைவெளியை எவ்வளோ தூரம் குறுக்க முடியுமோ அதுக்கான வழியை தான் திரு ஜோசப் விஜய் அவர்கள் இன்றைக்கி வந்து அதை முடிவெடுத்து போயிருக்காரு. ஆனால் இதை எப்படி குளிர்காயறாங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பிஜேபி ஒரு மினிஸ்டர் வந்து கர்நாடகா அணைக்கட்டை தமிழ்நாடு கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்றாரு. காவேரி வந்து ஷேரிங் வாட்டர் அது ட்ரிபியூனலே இருக்குது, சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இருக்குது. அதை வந்து தமிழகத்துக்கு தண்ணி வராமல் இருக்கிறதுக்கு இல்லை தண்ணி குறைவாக வர்றதுக்கோ எந்த ஒரு நடவடிக்கையோ எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனோ ஏற்படுத்தக்கூடாதுன்னு அதில் கிளியராக இருக்குது தீர்ப்பில். அப்படி இருக்கும்பொழுது ஒரு மத்திய பிஜேபி அமைச்சர் இப்படி சொல்கிறாருன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா இவங்க எப்படியே அதிமுக மூலிமா ஆட்சிக்கு வந்துடலாம், ஒரு மறைமுக ஆட்சியாக பிஜேபி ஆட்சியை நிறுவலாம்னு நினச்சாங்க. அது நடக்கலை. என்ன தமிழ்நாட்டில் இதோட உங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்ச உடனே இப்போ அண்ணாமலை இறக்கி பார்த்தாங்க, அதுவும் வாய்ப்பு இல்லை, அதுவும் வந்து ஷூட் ஆஃப் ஆகல. அண்ணாமலை சொல்கிறாரு மேகதாது பிரச்சனையில் பிஜேபி மத்திய அரசு ஏன் யூட்டன் போடுறீங்க அப்படின்னு கேள்வி அனுப்பியிருக்காரு. அதுதான் அப்படிதான் கேட்பாங்க, அப்படிதாங்க கேட்பாங்க. உங்களுக்கு ஆதரவாக கேட்குற மாதிரி கேட்டு தான் ஓட்டை வாங்குவாங்க. இப்போ அண்ணாமலையும் ஷூட் ஆஃப் ஆகல. அவர் பார்ட்டி அவர் ஒரு டென்ட்டில் ஒரு 5000 பேர் வச்சு தான் மாநாடே நடத்தினார். அவரால் ஒரு இடத்துல 1 லட்சம் பேர் கூட கூட்ட முடியல. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அவரும் வந்து அதில் இல்லைன்னு சொல்லும்போது இங்கே வந்து தமிழ்நாடுக்கான பிளானை அவங்க அப்படியே ஷெல்ஃபில் தூக்கி போட்டாங்க. இன்னும் ஒரு 20 வருஷம் பொறுப்போம், அதுக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனை வருதா பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ள நுழையலாம் அப்படின்றது தான் பிஜேபியோடைய எண்ணம். அப்போது திருப்பி கர்நாடகாவில் நம்ம நுழைஞ்சு கர்நாடகாவில் நம்ம வந்து கர்நாடகா ஆதரவாக பேசினா அந்த 28 எம்பி இருக்கிறத நம்ம திருப்பி வந்து 20 ஆக்கலாம் இல்லை 25 ஆக்கலான்றது எண்ணத்தில் தான் இது மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து ஒரு தேர்தல் அரசியல் கண்ணோட்டோடு பார்க்குறாங்களே தவிர அந்த மக்களுடைய இது அதில் நலன் பாதிக்கப்படுது யோசிக்கிறதே கிடையாது. காங்கிரஸ் அதை பார்க்கலையா? அகில இந்திய காங்கிரஸ் அதை பார்க்கலையா? அதுதான் தமிழ்நாடு காங்கிரஸ்க்கு இந்த இண்டிவிஜுவாலிட்டி கொடுத்துருக்காங்க. நீங்கள் போராடுங்கன்றாங்க இல்லையா? இப்போ நீங்கள் என்ன கர்நாடகத்தில் எங்களுக்கு பாதிக்கும்னு அவங்க சொல்லலையே, நீங்கள் அமைதியாக இருங்கன்னு சொல்லலையே. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இதுக்காக போராடுது, கர்நாடகா காங்கிரஸ் கமிட்டி அவங்க ஸ்டேட்டுக்காக போராடுது, இது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி எங்கள் ஸ்டேட்டுக்காக போராடுது. அதை தான் சொல்கிறேன், இது கட்சியாக பார்க்காம இது ஒரு ஸ்டேட் பிரச்சனையாக பார்க்கணுன்றது தான் என்னுடைய கோரிக்கை. ஓகே, அதாவது எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்கிறாங்க மத்திய அரசோட இணங்கி போகிறேன்னு சொல்லிட்டு மாநில உரிமைகளை எல்லாம் வந்து பறி கொடுக்குறாங்க தாவேக்கா அரசு. இப்படியே போனால் தமிழக விவசாயிகளுடைய நிலைமை என்ன? அதுதான் மாநில இது உரிமைகளை நம்ம வந்து விட்டு கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. அதுதான் சொல்கிறேன். இப்போ இவங்க வந்து ஸ்ட்ரிக்டாக இல்லை. இப்போ நீட்டுக்கு எதிராக முதல்ல வந்து இந்த பிளானிங் கமிஷன் நித்தி ஆயோக் கூட்டத்திலேயே நீட்டுக்கு எதிரானது தமிழ்நாடு வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட்டு, எங்களுக்கு வந்து அந்த எஜுகேஷன்றது வந்து தமிழ்நாடு எங்களுக்கு செப்பரேட் பண்ணி கொடுங்க, நீட்டை வந்து எங்களுக்கு உகந்ததில்லைன்னு சொல்லிட்டு டைரெக்டாக 22 முதல் மந்திரிகள் மத்தியில் பேசினார் இல்லையா? இன்றைக்கி மேகதாதுக்கும் முதல்ல அங்கே போய் இது பண்ண போகிறார் ஸ்டேட்டில், அவங்ககிட்ட போய் பேச பார்ப்பார் இல்லையா? அதுக்கான நடவடிக்கை அவர் எடுக்க தான் போகிறார். நீங்கள் சொல்கிறது நீங்கள் வந்து எப்படின்னா நான் வந்து அறிக்கை கொடுத்துட்டு பின்னாடி போய் அதானியை சந்திக்கிறது, பின்னாடி போய் இப்போ பிஜேபியோட கூட்டணி போட முடியுமான்னு நினைக்கிறது, இந்த மாதிரி வேலைகளில் வந்து திரு ஜோசப் விஜய் ஈடுபடல. அவர் வந்து வாய் பேசக்கூடாது, செயல் தான் பேசணும்னு நினைக்கிறாரு. அது அவர் கரெக்டான நடவடிக்கை. என்ன கேட்டால் நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் இந்த காவேரி பிரச்சனைக்காக நீதிமன்றத்துக்கு போகும்போது அவங்க சொன்ன இதுக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வாதாடுறீங்க, 2 மாநிலத்தோட முதலமைச்சர் இருக்கீங்க, உட்காந்து பேசினா சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க போல. இல்லை, அதுதான் சொல்கிறேன், இவங்க வாதாடினதே தவறுன்றேன். கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் இவங்க போனாங்க. ஏப்ரல் 10, 2025 இவங்க போய் இது பண்ணுறாங்க. இவங்க சரியான முறையில் இது வழங்கலைன்றது தான் இப்போது இவங்க இந்த கவர்மெண்ட்டுடைய குற்றச்சாட்டு. சரியான வாதங்கள் வைக்கலைன்றது தான் குற்றச்சாட்டு.
அப்போ வந்து இவங்க கவர்மெண்ட்டில் இருக்கும்போது இவங்க தானேங்க அது வாதாடி இருக்கணும். இது வந்து கண்டினியூஸ் கேஸ் தானே. மேகதாதுன்றது இன்றைக்கி முளைக்கலையே, இவர் வந்த அப்புறம் முளைக்கலையே, இதுக்கு முன்னாடியே அவங்க பிளான் பண்ணாங்க. அப்போ இவர் வந்து அதை ஒழுங்காக பண்ணியிருக்கணும் இல்லையா? அப்போ அதை பற்றி பேச முடியல, இப்போ உடனே ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. ஓகே, இறுதியாக மாண்புமிகு அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் ஒரு விஷயம் சொல்ல, மேகதாதுன்னா என்னன்னு திமுக தலைவர் மு க ஸ்டாலினுக்கும் தெரியாது, எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் தெரியாது அப்படிங்கிறத ஒரு செய்தியாளர் சந்திப்பில் சொல்கிறார். இது எப்படி? உதயநிதிக்கு முதல்ல அந்த 56 எம்எல்ஏ பேரே தெரியாது. அவர் எங்கிறது மேகதாதுலாம், அவர் முதல்ல வந்து தூங்கி எழும்பி அதே தான் வந்து முதல்வர் ஜோசப் விஜய் மேலே அதை தான் குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. அவங்க கட்சியில் இருக்க எம்எல்ஏக்கள் பேரே அவருக்கு தெரியாது. அது எப்படி அவங்க சொல்ல முடியும்? இவருக்கு வந்து தெரியாது. காரணம் என்ன? இவர் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் விட்டு ஓடுறாருல. யார் இவர்? உதயநிதியை கேட்டவுடனே என்ன பண்ணுறாரு? விட்டு ஓடிடுறாரு. அவர் தைரியமாக பதில் சொல்லல. ஒரு டெப்டி சிஎம்மாக இருந்தவருங்க, கிட்டத்தட்ட 5 வருஷம் அரசியல். நம்ம தமிழகத்தில் தான் சிஎம்ஏ வந்து பத்திரிகையாளரை சந்திக்கல அப்படிங்கிற. அதுதாங்க. இப்போ அவர் சிஎம்ங்க, அவர் சிஎம், அவருக்கு தெரியலன்னு இவர் விமர்சனம் பண்ணும்போது இப்போ தான் நிர்வாகத்துக்கே வந்திருக்காரு. ரைட்டுங்களா? இப்போ இந்த பட்ஜெட் வரப்போகுது, பட்ஜெட்டில் அவர் என்ன பிளான் பண்ணுறாரு எல்லாமே தெரிய வரும். அவர் வந்து கம்யூனிகேட் பண்ணுறாரு, ஏதோ ஒரு வகையில் அவர் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. என்னென்ன பண்ணுறோன்றது ப்ரெஸ் ரிலீஸாக வந்துக்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கும்போது இவர் வந்து 5 வருஷம் நிர்வாகத்தில் இருந்தவர், இவருக்கு மேகதாதுன்னா என்னன்னு தெரியலையே. பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்லாமல் போயிட்டாரு. ஓகே, உங்கள் சிறப்பான தகவல்கள் நன்றி. நன்றி. தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லும்படி. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.